Hello friends, இப்போ part 2 போடலாம் வாட்டர் லெசன் ஏற்கனவே part 1 அப்லோட் பண்ணியாச்சு. இது part 2 யூனிட் 13 வாட்டர் லெசன் 8th ஸ்டாண்டர்ட். part 1ல நம்ம MCQs அதாவது fill in the blanks and give reason வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். match the following, fill in the blanks, choose the best answer, இதெல்லாமே பார்த்துருக்கோம். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் நம்ம லெசன் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிறீங்க, ஆனால் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் கீழே கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதுவே ஹோல் லெசனை கவர் பண்ண மாதிரி எல்லா கொஷின்ஸுமே உள்ளே வருது. இதை நம்ம படித்தோம் அப்படின்னாவே இந்த லெசன் கவர் பண்ண மாதிரி தான். ஸோ இந்த வீடியோவை ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகே, இந்த ரோமன்லேருந்து ஆரம்பிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் கிவ் ரீசன்ஸோடு முடிச்சிருக்கோம். இதில் வந்து டிஃபைன் த ஃபாலோயிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃப்ரீசிங் பாயிண்ட். டிஃபைன் ஃப்ரீசிங் பாயிண்ட். நான் உங்களுக்கு புக்லேயும் மார்க் பண்ணுறேன் அண்ட் நான் தனியாக எப்பயும் பண்ணுற மாதிரி தனியாகவும் நான் வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் உங்களுக்காக செப்பரேட்டாக மேக் பண்ணி தந்திருக்கேன். ஏன்னா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சயின்ஸ், சோஷியல் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் பாயிண்ட் பை பாயிண்ட் ப்ரெசென்ட் பண்ணால் இன்னும் நம்மளுக்கு அதிக மார்க்ஸ் கிடைக்கும். ஆனால் அதை வந்து இங்கிலீஷில் மட்டும் ஃபாலோவே பண்ணிடக்கூடாது. இங்கிலீஷ் அந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதவே கூடாது. ஏன்னா அதில் வந்து நம்மளோட லாங்குவேஜ் தான் அசஸ் பண்ணுறாங்க. அதில் நம்ம போய் பாயிண்ட்ஸ்லாம் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக மார்க் அவ்வளோவா கிடைக்காது. ஆனால் சயின்ஸில் பாயிண்ட் பை பாயிண்ட் ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப க்ரூஷியல். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், டிஃபைன் ஃப்ரீசிங் பாயிண்ட். வாட்டர் ஃப்ரீசஸ் அட் 0 degree Celsius and forms ice. Thus, the freezing point of water is 0 degree Celsius. The point at which water freezes and forms ice is called freezing point. Okay, now இந்த நோட்ஸில் பாருங்கள். The temperature at which a liquid turns into solid when cooled is known as freezing point. The freezing point of water is 0 degree Celsius. ஸோ இந்த பாயிண்ட் பாருங்கள், இது எவ்வளோ ஆப்டாக இருக்குது. இதில் 0 degree Celsius அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த கன்வர்ஷன் இருக்குல்ல, வாட்டர் டு சாலிட், லிக்விட் டு சாலிட், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதான் ஃப்ரீசிங் பாயிண்ட்டோட டெஃபினிஷன். அண்ட் இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 141 இருக்குது. இதை மார்க் பண்ணிக்கோங்க, நாங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன்ல, இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், பாய்லிங் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் இதில் பார்த்துக்கலாம், அப்புறமேட்டு புக்லேயும் நான் மார்க் பண்ணுறதுக்கு பேஜ் சொல்லிடுறேன். பாய்லிங் பாயிண்ட், த டெம்பரேச்சர் அட் விச் a water boils and changes to steam is called boiling point. The boiling point of water is 100 degree Celsius at atmospheric pressure, at given pressure. Okay, so இதோட phenomenon நம்ம அதே மாதிரி தான். இந்த values நம்ம first போட்டுறணும். நெக்ஸ்ட் அதோட கன்வர்ஷன். என்ன கன்வர்ஷன் அப்படின்னா, a liquid changes into vapor or gas. ஓகே, இது வந்து புக்கில், இதுவும் பேஜ் நம்பர் 141 தான் இருக்குது. The boiling point of water is 100 degree Celsius at 1 atmospheric pressure. இதுதான் வந்து ஒரு நம்ம இது வச்சுருந்தோம்ல, ஒரு பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா 100 degree Celsius அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னா 0 degree Celsius அண்ட் the maximum density என்னென்னா 4 மேக்ஸிமம் டென்சிட்டி வந்து 4 degree Celsiusல இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் எழுதும் போது பர் செகண்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல ஒவ்வொரு வேல்யூஸ்க்கு, அதுக்கு மாதிரி இதுலேயும் நீங்கள் அட் 1 atmospheric pressure அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் 100 degree Celsius at 1 atmospheric pressure. At this temperature water boils and changes into steam. Page number 141. Okay, next one பார்க்கலாம். Specific heat capacity. Amount of heat that is needed to raise the temperature of a unit mass of substance by 1 degree Celsius is called specific heat capacity. Amount of heat that is needed to raise the temperature by a unit mass of substance by 1 degree. எவ்வளோ ரைஸ் ஆகுது? 1 degree Celsius is called specific heat capacity of a substance. இது பேஜ் நம்பர் 142.
2ல இருக்கு அண்ட் புக்கில் நான் மார்க் பண்ணுறேன். The amount of இங்க இருக்கு பாருங்க last para. The amount of heat that is needed to raise the temperature of a unit mass of substance by 1 degree Celsius is called specific heat capacity of that substance. இது போதும், definition மட்டும்தான் கேட்குறாங்க, ஸோ அது போதும். Next, fourth one, latent heat of fusion. The amount of heat energy required by ice to change into water is called latent heat of fusion of ice. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா இது வந்து amount of heat energy, heat அப்படின்னாவே latent அப்படின்ட்டு வந்துடும். So latent heat of fusion of ice. The amount of heat energy required by ice to change into water is called latent heat of fusion. இதுவும் பேஜ் நம்பர் 142ல இருக்கு. First para, the amount of heat energy that required by ice to change into water is called latent heat of fusion of ice. So this is page number 142. Okay, next questions போலாம். போர்ட்டபிள் வாட்டர் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் லாஸ்ட் வீடியோலேயே. இதில் வரதெல்லாம் லாஸ்ட் வீடியோலேயே நிறையா ஜிஸ்ட் மட்டும் நான் சொல்லியிருப்பேன், இதெல்லாம் டீப்பாக இருக்கும். இதில் போர்ட்டபிள் வாட்டர், த வாட்டர் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங் இஸ் கால் போர்ட்டபிள் வாட்டர். இவ்வளோ தான் நம்ம புக்லேயும் கொடுத்துருக்காங்க. வாட்டர் விச் இஸ் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங் இஸ் கால் போர்ட்டபிள் வாட்டர். போர்ட்டபிளுக்கு நிறைய பேர் ஆர்லாம் போடுவீங்க, நிறைய காமன் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஸோ POTABLE இதுதான் வந்து கரெக்டான ஸ்பெல்லிங்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இது பேஜ் நம்பர் 145ல் இருக்குது. The water suitable for drinking is called potable water. Second para, first line. Okay, அவ்வளோதான் definition. Next ரோமனுக்கு போகலாம். Answer in brief. Name the gas evolved at cathode and anode when water is electrolyzed. State their ratio by volume. இந்த கொஷின் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அதாவது கேத்தோடில் என்ன கேஸ் ரிலீஸ் ஆகுது, ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு நம்ம ஃபில் இன் த பிளாங்க்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில் என்ன அப்படின்னா, the gas which is evolved at cathode is hydrogen, that is H2, and the gas which is evolved at anode is oxygen, that is O2, and அதோட ரேஷியோ கேட்டிருக்காங்க, ரேஷியோ பை வால்யூம். அது வந்து the ratio of H2 and O2 is 2:1. The ratio of hydrogen and water is equal to 2:1 because இதோட ஈக்குவேஷன் பாருங்க. முன்னாடி லெசன்ஸ் நான் போட்டிருக்கேன்ல கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது, பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னாவே இந்த ரேஷியோலாம் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். H2 plus O2 gives H2O. அண்ட் இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, ரெண்டு H2 மாலிக்யூல்ஸ் இருக்குது, ரெண்டு. ஆனால் O2 வந்து இங்கே ரெண்டு இருக்குது, இங்கே ஒன்று தான் இருக்குது. ஸோ இங்கே ரெண்டு போட்டு பேலன்ஸ் பண்ணால் ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸ் 4ஆக மாறும். ஸோ இங்கே ரெண்டு போட்டுக்கிறோம். ஸோ ஒரு ஈக்குவேஷனில் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 4 molecules of hydrogen யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹைட்ரஜனோட யூட்டிலைசேஷன் 4 அண்ட் ஆக்சிஜன் 2 molecules யூஸ் பண்ணுறோம் இஸ் 2. இப்போ நம்ம கம்பேர் பண்ணுறது ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ரேஷியோ. ஸோ இதை வந்து மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 2:1. ஸோ இப்போ புரியுதா எப்படி இந்த ரேஷியோ வந்துச்சுன்ட்டு. ஓகே ஃபைன். இது புக்கில் எந்த பேஜில் இருக்குது அப்படின்னா 140. பேஜ் நம்பர் 140ல் இருக்குது.
இந்த லெசன் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நிறைய ஈக்குவேஷன் இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் தோணும். பட் அதுக்குள்ளே போய் எதனால இது காஸ் ஆகுது, சப்போஸ் ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா, இப்போது இதை ஆட் பண்ணால் இப்போ இந்த சப்ஸ்டன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணோம், அப்போ நம்ம இது ஆட் பண்ணுறோம், இது ஆட் பண்ணால் இது ரிமூவ் ஆகும். அந்த மாதிரி கான்செப்டுவலாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா லாங் டேர்முக்கு அது வந்து ஹெல்ப் ஆகும். இந்த லாஸ்ட் 4 லைன்ஸில் தான் இதோட ஆன்சரே இருக்குது. The ratio of hydrogen and oxygen is 2:1. Hence, for every 2 volumes of hydrogen collected at the cathode, so hydrogen is collected at cathode, there is 1 volume of 1 oxygen collected at anode. இதான் ஹைட்ரோலிசிஸ். H2O வந்து ஸ்ப்ளிட் ஆகி ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனாக மாறும். அண்ட் ஹைட்ரஜன் வந்து கேத்தோடில் டெபாசிட் ஆகும் அண்ட் ஆக்சிஜன் வந்து ஆனோடில் டெபாசிட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இது வந்து நம்ம ஒவ்வொரு கொஷினுமே அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு லிங்க் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் லிங்க் பண்ணி பார்த்தாவே நம்ம அவ்வளோவா மெமரி பண்ணணுன்ட்டே இல்லை, எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாவே நம்மளால எழுத முடியும். அதுதான் வந்து லாங் டேர்ம். அதாவது இப்போ நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி ஹைப்போதெட்டிக்கல் கொஷின்ஸ் அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கான்செப்ட்லாம் கிளியராக வச்சுக்கணும். செகண்ட் ஒன், state the importance of dissolved oxygen and carbon dioxide in water. நம்ம முன்னாடியே ஒரு கொஷின் ரீசனில் பார்த்துருக்கோம். அண்ட் ஆக்சிஜன் வந்து அதாவது அக்வாட்டிக் லைஃப்பில் வந்து ஆக்சிஜன் எவ்வளோ வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்ட்டு. அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே இந்த பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. இது வந்து ஒரே பேராகிராஃபாக வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாயிண்ட்ஸ் போட்டிருக்காங்க, பட் மற்றது எல்லாமே வந்து பேராவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாயிண்ட் பை பாயிண்ட் இது பண்ணால் அவங்களுக்கும் ஒரு நீட்டாக ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கும். Okay, first point பாருங்க. Fish extracts the oxygen from the water and expels water through the gills. Fish can survive in water only through the dissolved oxygen present in water. Fish வந்து dissolved oxygen வச்சு தான் அது வந்து breathe பண்ணுது and breathing வந்து எது வழியாக பண்ணுது, through the gills. Next, and water expel பண்ணு, இது முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். Second one, aquatic plants make use of dissolved carbon dioxide for photosynthesis. So first one வந்து marine animal, இது ஒரு ஃபிஷ்ஷை பற்றி சொல்கிறாங்க. அது வந்து dissolved oxygen யூஸ் பண்ணுது. ஸோ O2 பற்றி இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு, dissolved கார்பன் டை ஆக்சைடு எது யூஸ் பண்ணுது, அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணுது. அதாவது dissolved கார்பன் டை ஆக்சைடு எடுத்து ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணுது, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது. தேர்ட் ஒன், carbon dioxide dissolved in water reacts with limestone to form calcium bicarbonate. CaOH2 twice form ஆகுது. CO2 plus limestone. Carbon dioxide dissolved in water reacts with limestone to form calcium bicarbonate அப்படின்னா CaCO3 twice. Fourth one, marine organisms such as snails, oysters, etc. extract calcium carbonate from calcium bicarbonate to build their shells. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அண்ட் நீங்கள் இதை 9th grade இல்லைனா 10th gradeல படிப்பீங்க, மோஸ்ட்டாக 10th gradeல படிப்பீங்க. இப்போது நிறைய மெரைன் ஆர்கானிசம்ஸில் வந்து ஷெல்ஸால் தே ஆர் மேடப் ஆஃப் ஷெல்ஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னெயில்ஸ், ஆயிஸ்டர்ஸ், இது எல்லாமே அது ஷெல்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி அது பில்ட் ஆகுது அப்படின்னா அந்த கால்சியம் கார்பனேட் வந்து டிசால்வ் ஆகிருக்குல்ல, அது வந்து கால்சியம் கார்பனேட் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகி அது கால்சியம் பைகார்பனேட் அப்படியா ஃபார்ம் ஆகி வருது. ஸோ அந்த கால்சியம் பைகார்பனேட்டை வச்சு தான் அவங்க வந்து ஷெல்ஸை பில்ட் பண்ணுறாங்க, அதாவது அந்த மெரைன் அனிமல்ஸ். அண்ட் ஃபார் திஸ் பேஜ் நம்பர் 144 இருக்குது ஆன்சர். ஸோ பேஜ் நம்பர் 144ல் இங்கே இருக்க இந்த லாஸ்ட் 3 பாயிண்ட்ஸ், இந்த லாஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் தான் இதோட ஆன்சர். இதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. செகண்ட் ஒன்னோட ஆன்சர் லாஸ்ட் 3 பாயிண்ட்ஸ். மார்க் பண்ணதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. 144. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். தேர்ட் ஒன், வாட் ஆர் த காசஸ் ஆஃப் டெம்பரவரி ஹார்ட்னஸ் அண்ட் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர்? ஸோ இதில் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், ஹார்ட்னஸ் இஸ் ஆஃப் 2 types. ஒன் இஸ் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் அண்ட் அதர் இஸ் டெம்பரவரி ஹார்ட்னஸ்.
ஸோ இதே கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த பெர்மனெண்ட் அண்ட் டெம்பரவரி ஹார்ட்னஸ் காஸ் பண்ணுற ரீசன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் temporary hardness is due to the presence of carbonate and bicarbonate salts of calcium and magnesium. இது ரொம்ப ரொம்ப important point. It is temporary hardness is due to the presence of carbonate and bicarbonate salts of calcium and magnesium. அதாவது கால்சியம் வந்து கால்சியம் கார்பனேட்டாக அந்த வாட்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இல்லை கால்சியம் பைகார்பனேட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அண்ட் மெக்னீஷியம் கார்பனேட் ஆர் மெக்னீஷியம் பைகார்பனேட் இந்த மாதிரி ஸ்டேட்டில் வாட்டரில் இருந்துச்சுன்னா அது வந்து டெம்பரவரி ஹார்ட்னஸை க்ரியேட் பண்ணும். அண்ட் ஃபார் பெர்மனெண்ட் ஹார்ட்னஸ் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் chloride and sulfide salts of calcium and magnesium. It is due to presence of chloride and sulfide. Temporary hardness is due to carbonate and bicarbonate salts, and this is due to permanent hardness is due to chloride and sulfate salts. And இது page number 147. Hardness of water is due to presence of dissolved salts of calcium and magnesium. Temporary hardness is due to the presence of carbonate and bicarbonate salts of calcium and magnesium. இது ஒரு point. And permanent hardness of results due to the presence of chloride and sulfate salts of calcium and magnesium. இது அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ ஆனால் இது பாயிண்ட் வைஸ் எழுதணும். ஸோ பேஜ் நம்பர் 147 இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Define specific latent heat of vaporization of water. When water attains the temperature of 100 degrees Celsius, it starts changing its state from liquid to gaseous state. However, the temperature of water does not rise above 100 degrees Celsius. It is because the heat energy supplied only changes the state of the boiling water. This heat energy is stored in steam and is commonly called latent heat of vaporization of steam. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்ன பார்த்தோம், 100 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த 100 இன்னும் அதை பாயில் பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக அந்த 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வாட்டர் பாயிலே ஆகாது. இதுக்கு மேலே அந்த எனர்ஜி சப்ளை பண்ணுறது வேப்பராக அதோட ஸ்டேட்டை தான் மாற்றும் இல்லையா, அதோட டெம்பரேச்சரை அதிகப்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லிக்விட் கேஸாக மாறும், அண்ட் அந்த கேஸில் தான் அந்த எனர்ஜி அதிகமாக சப்ளை பண்ணுறோம்ல, அந்த கேஸில் தான் அந்த எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் அந்த எனர்ஜி, அந்த ஹீட் எனர்ஜி விச் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்டீம், அந்த ஸ்டீம் வந்து அது பேர் தான் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் ஸ்டீம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பிகாஸ் இதோட மெயின் திங் என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப மெயின் திங். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஏன் வந்து இப்போ கேட்பாங்க ஹைப்போதெட்டிக்கல் கொஷின்ஸ்லாம், ஏன் வந்து வாட்டரை வந்து 100 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் பாயில் பண்ணால் ஏன் இன்னும் அதிகமாகாமல் நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கேட்டால், எனர்ஜி எங்கே ஸ்டோர் ஆகும், வேப்பர் ஸ்டேட்டில் ஸ்டோர் ஆகும். ஓகே, அந்த ஹீட் எனர்ஜி இப்படி நீங்கள் சொல்லணும். ஸோ இது பேஜ் நம்பர் 142 இருக்குது. ஃபர்ஸ்ட் பேரா ஃபுல்லி நீங்கள் எழுதலாம், இது வரைக்கும் நீங்கள் எழுதணும். when water attains the temperature, இதிலிருந்து till that which is called latent heat of vaporization of steam, இது வரைக்கும் எழுதணும். for the fourth question, 142 page number. next question போலாம். fifth one, what are the methods of removing hardness of water? methods of removing hardness of water. ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. சில மெத்தட்ஸ் வந்து நம்ம டெம்பரவரி ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ண யூஸ் பண்ணுவோம், அண்ட் சிலது வந்து பர்மனெண்ட் ஹார்ட்னஸ், பிகாஸ் அந்த சால்ட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து டிஃபர் ஆகுது. சல்ஃபேட்ஸ் அண்ட் குளோரைட்ஸ் இருக்குது, கார்பனேட்ஸ் அண்ட் பைகார்பனேட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஜென்ரலாக கேட்குறாங்க என்னென்ன மெத்தட் ஜென்ரலாக இருக்குது அப்படின்ட்டு. இதில் வந்து நான் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு மெத்தட் அண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு மட்டும். ஆனால் வந்து புக்கில்
ஒரு பெரிய பெரிய பேராகிராஃப்லாம் இருக்குது ஒவ்வொன்றுக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எழுதினா போதும், பிகாஸ் இட் இஸ் ப்ரீஃப் ஆன்சர் கொஷின்ஸ். First one, boiling. Temporary hardness is easily removed from water by boiling. Second, adding washing soda. Washing soda is used to remove permanent hardness of water. Ion exchange. It converts hard water into soft water. Ion exchange வந்து hard water soft water மாற்றும். Distillation. Temporary and permanent hardness both can be removed by the method of distillation. Distillation applies to both. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது பேஜ் நம்பர் 147 இருக்குது. Different methods are followed to remove the hardness of water depending on whether it is temporary hardness or permanent hardness. And what are they? Boiling, it is used for temporary hardness. Washing soda, it is used to remove permanent hardness of water. And ion exchange, it is used to convert hard water into soft water. It converts hard water into soft water. இது எழுதுனா போதும். And distillation both can be removed. Temporary and permanent hardness both can be removed by the method of distillation. So page number 148 இருக்கு. So இதோட brief question and answers over. Next long answer questions தான் இருக்கு. Last Roman. Four questions இருக்கு. இதையும் நம்ம பார்த்தலாம். Till now நான் டீச் பண்ணது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ்னால் கீழே கேளுங்க, நான் எப்பயுமே கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஆன்சர் இன் டீட்டெயில். How is water purified at a water purification plant? ஒரு water purification plant, அதாவது sewage water treatment அந்த மாதிரி தான். Answer, in conventional water treatment plant, water is subjected to different process. They are sedimentation. First process வந்து sedimentation. Water from lakes or rivers is collected in large sedimentation tanks. Then it is allowed to stand undisturbed so that suspended impurities settle down at the bottom of the tank. Third point, sometimes a chemical substance such as potash alum is added to water to speed up the process of sedimentation. This is called loading. The particles of potash alum combine with the suspended impurities and make them settle down at a faster rate. Okay, first process என்ன அப்படின்னா, வாட்டர் வந்து அதாவது பியூரிஃபை பண்ண வேண்டிய வாட்டர்லாம் இருக்குல்ல, அது வந்து லேக்ஸ் ரிவர்ஸ் அதுலலாம் வந்து கலெக்ட் ஆயிடுது. ஒரு பெரிய செடிமெண்டேஷன் டேங்க்கில் வந்து கலெக்ட் பண்ணி அன்டிஸ்டர்ப்ட், அதாவது டிஸ்டர்ப் பண்ணாமல், வெளியே இருக்கிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே அஃபெக்ட் பண்ணாமல் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே செடிமெண்ட்டாக வச்சுருக்காங்க. அதில் இருக்க சஸ்பெண்ட் பண்ண முடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே கீழே செட்டில் ஆயிரும், வெயிட்டாக இருக்கிறதுலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ்லாம் செட்டில் ஆகாமல் மேலே மிதந்துட்டுருக்கோம். அதுக்கு தான் நம்ம பொட்டாஷ் ஆலம் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுறோம். அது வந்து நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம், போன வீடியோவிலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த ஆலமோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா, அந்த இம்ப்யூரிட்டியோட போய் இந்த ஆலம் பைண்ட் பண்ணி அந்த மாலிக்யூலை கீழே கொண்டு வரும் அண்ட் செடிமெண்ட் பண்ணும். பிகாஸ் த வெயிட் ஆஃப் த impurity is increased, so it sediments easily. First process, sedimentation. Second one, filtration. Water from the sedimentation tanks is then pumped to the filtration tanks. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த செடிமெண்டேஷன் டேங்க்கில் எல்லாமே செட்டில் ஆகி எல்லாமே வாட்டர் இருக்குது. அந்த செட்டில் ஆன வாட்டர் இருக்குல்ல, மேலே கீழே இருக்கிறத அப்படியே விட்டுட்டு மேலே இருக்கிற அந்த வாட்டரை பம்ப் பண்ணி ஃபில்ட்ரேஷன் டேங்க்குள்ளே அனுப்புகிறாங்க. இந்த ஃபில்ட்ரேஷன் டேங்க்கில் என்னென்னலாம் இருக்குன்னா, ஃபில்டர் பெட்ஸ் விச் இஸ் மேட் அப் ஆஃப் கிரேவல், சாண்ட், பெபிள்ஸ், ஆக்டிவேட்டட் சார்கோல் அண்ட் கான்க்ரீட். இதெல்லாம் வந்து ஃபில்ட்ரேட்டிங் சப்ஸ்டன்சஸ். நார்மலாகவே வாட்டர்
ஹார்வெஸ்டிங் சிஸ்டம்லேயே நிறைய பெபிள்ஸ் அதெல்லாம் போடுவோம். ஏன்னா அந்த வாட்டர் வந்து ஈஸியாக ஃபில்டர் ஆகிறது, பாஸ் த்ரூ பண்ணுது. அதுக்கெலாம் வந்து ஃபில்ட்ரேஷன் ரொம்பவே இதில் சார்கோல், ஆக்டிவேட்டட் சார்கோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அது தேவையில்லாத அந்த பாய்சனஸ் கேஸஸ், பாய்சனஸ் சப்ஸ்டன்சஸ்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி அந்த ஆக்டிவேட்டட் சார்கோலுக்கு இருக்குது. And water passes through these layers and becomes free from any remaining dissolved or suspended impurities completely. இந்த லேயர்ஸ் ஒவ்வொரு லேயராக, சாண்ட் ஒரு லேயர், கான்க்ரீட் ஒரு லேயர், அந்த மாதிரி ஒவ்வொரு லேயர்லேயும் இந்த வாட்டர் பாஸ் பண்ணும். இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் பாஸ் பண்ணி ஏதாச்சும் மீதி கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ் லெஃப்ட் ஓவராக இருந்துச்சுன்னா அதுவும் இங்கே வந்து ஃபில்டர் ஆகி நல்ல வாட்டர் பாஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் ப்ராசஸ், தேர்ட் ப்ராசஸ், sterilization. The filtered water is treated chemically to remove the remaining germs or bacteria. This process is called sterilization. Second one, the chemicals that are used in this process are chlorine and ozone. So only we call sterilization as ozonization also, because ozone use பண்ணி ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா அது ozonization அப்படின்னு சொல்லுவாங்க. The process of adding chlorine is inadequate amounts to water is called chlorination. The water from filtered tanks is pumped into chlorination tanks where chlorine is added to remove harmful bacteria and other germs. Fifth point, ozonization is process in which water is treated with ozone gas to kill the germs present in it. Sixth point, the sterilization of water can also be done by exposing it to air and sunlight. இது இன்னொரு மெத்தட். Oxygen from the air and sunlight destroy the germs present in water. Eighth one, aeration is the process in which air under pressure is blown into filtered water. This also helps to kill germs. இந்த ப்ராசஸ் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னா என்னென்னா, இது ரெண்டு மெத்தடில் பண்ணுவாங்க. ஸ்டெரிலைசேஷன்னா மீதி எல்லாமே ஃபில்டர் ஆகி வந்துருச்சு, அந்த தண்ணி அந்த வாட்டரை ஜெர்ம்ஸ் பாக்டீரியாலாம் இன்னும் ஃபில்டர் ஆகலை, அதை வந்து நம்ம கில் பண்ணோம். அந்த ப்ராசஸ் பேர் தான் ஸ்டெரிலைசேஷன். அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா குளோரின் அண்ட் ஓசோன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டேங்க்குள்ளே விட்டு அதில் குளோரின் ஆட் பண்ணாங்கன்னா அது பேர் குளோரினேஷன். அது வந்து அந்த பாக்டீரியாஸ் அண்ட் ஜெர்ம்ஸை கில் பண்ணும். அண்ட் ஓசோனைசேஷன் ப்ராசஸில் ஓசோன் கேஸை வந்து அந்த டேங்க்குள்ளே விடுவாங்க. அந்த ப்ராசஸ் பேர் ஓசோனைசேஷன் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் இன் கில்லிங் த ரிமைனிங் ஜெர்ம்ஸ் அண்ட் பாக்டீரியா. அண்ட் சில டைம்ஸ் ஓசோனைசேஷன் பண்ணாமல் இன்னொரு ப்ராசஸ், அதை விட்டுட்டு இன்னொரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஓப்பன் ஏர் அண்ட் சன்லைட்டில் அதை வச்சு எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் ஏர் அண்ட் சன்லைட் டெஸ்ட்ராய்ஸ் த ஜெர்ம்ஸ் ப்ரெசன்ட் இன் வாட்டர். அண்ட் இன்னொரு ப்ராசஸ், லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் இஸ் ஏரேஷன். அது ஒரு பிளேடு மாதிரி இருக்கும் அண்ட் அது ஃபாஸ்ட்டாக சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஏர் ஃப்ரம் த அவுட் சைட் உள்ளே சர்க்குலேட் ஆகி நல்லா ப்ளோ பண்ணும். அது ரொம்ப ப்ரெஷரில் வந்து ஃபில்டர் பண்ணுறதுனால பாக்டீரியா, ரிமைனிங் பாக்டீரியா, ஜெர்ம்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடும். இதுதான் வந்து இந்த ப்ராசஸ். அண்ட் யூ ஹாவ் டு ட்ரா ஒன் டயக்ராம். நான் புக்கில் சொல்கிறேன் என்ன பேஜ் நம்பர்னு. இது பேஜ் நம்பர் 140 இருக்குது. ஐம் சாரி, அது பேஜ் நம்பர் 140 145. பேஜ் நம்பர் 145 இருக்குது. சாரி. பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர். அண்ட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் லைன். இன் கன்வென்ஷனல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ், water is subjected to different processes for purification. First process sedimentation, and அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை தான் நான் வந்து அங்கே பாயிண்ட் வைஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஃபில்ட்ரேஷன் ஒரு ஹெட்டிங் போட்டு பாயிண்ட் வைஸ் நீங்கள் இதையும் எழுதிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு பாயிண்ட் போட்டு இது எல்லாமே எழுதிடுங்க.
and you have to finally you have to draw this diagram. இந்த டயக்ராமை நீங்கள் வரைஞ்சே ஆகணும். ஒவ்வொரு ப்ராசஸ், ஒரு வாட்டர் போகுது, செடிமெண்டேஷன் ஆகுது, செடிமெண்ட்ஸ் கீழே செட்டில் ஆகுது, மேலே இருக்க இந்த செடிமெண்ட்ஸை கீழே ஃபர்ஸ்ட் தண்ணியை மேலே அமுச்சுட்டு இந்த செடிமெண்ட்ஸை கீழே அதாவது ட்ரெயின் பண்ணி விட்டுறாங்க. இந்த தண்ணி நெக்ஸ்ட் அடுத்தது ஃபில்ட்ரேஷன் டேங்க்குள்ளே போகுது. சார்கோல், சாண்ட், சிமெண்ட் லேயர், இது எல்லாமே பெபிள்ஸ் எல்லாமே இந்த லேயர்ஸை பாஸ் பண்ணி ஃபில்டர் ஆகி இந்த தண்ணி filtered water will go to the next stage for chlorination and ozonization process. And chlorination க்கு chlorine cylinder tank வழியாக chlorine gas pass பண்ணி germs அழிச்சிருவாங்க and clean water is given to all the homes. Next question. What is permanent hardness of water? How can it be removed? Okay, 1 minute, one change. One 45 la. Okay. What is permanent hardness of water? How can it be removed? The hardness due to the presence of chloride and sulfate salts of calcium and magnesium. Chloride and sulfate salts of calcium and magnesium is known as permanent hardness of water. Removal of permanent hardness. This first method is by adding washing soda. Washing soda is used to remove permanent hardness of water. It converts chlorides and sulfates into insoluble carbonates. These insoluble carbonates are removed by filtration. இந்த வாஷிங் சோடா குளோரைட்ஸ் அண்ட் சல்ஃபேட்ஸ் மேலே ஆக்ட் ஆகி அது வந்து அந்த குளோரைட்ஸ் அண்ட் சல்ஃபேட்ஸ் வந்து சொல்யூபிள் ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த வாஷிங் சோடா இது மேலே ஆக்ட் ஆகி கார்பனேட்ஸ், அதாவது வாட்டரில் சொல்யூபிள் ஆகாத மாதிரி கார்பனேட்ஸாக இது மேக் பண்ணிடுது. அண்ட் இந்த இன்சொல்யூபிள் திங்ஸ் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் வெளியே பாஸ் அவுட் ஆகிடுது. நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் டிஸ்டிலேஷன். Temporary and permanent hardness both can be removed by the method of distillation. It is a common process. The water obtained after distillation is called distilled water. It is the purest form of water. Distillation la vara final water da purest form of water. இவ்வளோதான் நம்ம எழுதணும். இது ரெண்டும் தான் இதுக்கு வந்து சூட்டபிள். ஆனால் புக்கில் எல்லாமே லைனாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ரெண்டு ஹெட்டிங்ஸ் மட்டும்தான் எழுதணும். அண்ட் இது பேஜ் நம்பர் 147 இருக்கு. ரிமூவல் ஆஃப் ஹார்ட்னஸ், ஆடிங் வாஷிங் சோடா இந்த பேரா அண்ட் இந்த பேரா ஆட் பண்ணோம் டிஸ்டிலேஷனுக்கு. இது ரெண்டும் எழுதணும். பேஜ் நம்பர் 147 அண்ட் 148 இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். What is electrolysis? Explain the electrolysis of water. Electrolysis of water அப்படின் heading போட்டு, a glass beaker is fixed with 2 carbon electrodes and it is filled with water up to 1/3 of its volume. Then the positive carbon electrode, that is anode, act as anode and the negative carbon electrode acts as cathode. சாரி, மவுஸில் எழுதுறதுனால லெட்டர்ஸ்லாம் இதாக வரலை. 2 test tubes are placed in the electrodes. The electrodes are connected in a battery and current is passed until the test tubes are filled with a particular gas. If the gas collected is tested using a burning splint, we can notice that the gas in the cathode side bumps with a popping sound when the burning splint is brought near the mouth of the test tube. This property is usually shown by the hydrogen gas, so it is confirmed by the confirmation tester.
confirm that the gas inside the tube is hydrogen. The burning splint placed near the anode side bumps more brightly, confirming that it is oxygen gas. This experiment shows that water is made up of hydrogen and oxygen. That's it. And the ratio of hydrogen and oxygen is 2:1. Hence, for every 2 volumes of hydrogen collected at the cathode, there is 1 volume of oxygen collected at the anode. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பீக்கர், கிளாஸ் பீக்கர் எடுத்துகிட்டு அந்த கிளாஸில் 1/3 ஆஃப் த ஹோல் பீக்கர் அதில் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு அதில் 2 எலக்ட்ரோட்ஸ், கார்பன் எலக்ட்ரோட்ஸ், அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து ஆனோட்னு வச்சுட்டு நெகட்டிவ் வந்து கேத்தோட்னு வச்சு ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். கனெக்ட் பண்ணி 2 டெஸ்ட் டியூப்ஸ் அந்த எலக்ட்ரோட்ஸ் மேலே ப்ளேஸ் பண்ணி வச்சிட்றோம். அதுக்கப்புறம் அந்த கரண்ட், பேட்டரியில் இருக்க கரண்ட் பாஸ் பண்ண நிறைய கேஸ்லாம் அந்த டெஸ்ட் டியூப்ஸில் எவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்ன கேஸ் எவால்வ் ஆகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு கேத்தோட் சைடு ஒரு பேர்னிங் மேட்ச்ஸ்டிக், ஒரு மேட்ச்ஸ்டிக் எடுத்துகிட்டு போய் அந்த கேத்தோட் சைடு, அந்த டெஸ்ட் டியூப்க்கு மவுத் இருக்குல்ல, மவுத் ஆஃப் டெஸ்ட் டியூப் அப்படின்னா this is suppose wait suppose this is test tube and இதுதான் இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட் தான் mouth of test tube. இங்கே வந்து ஒரு மேட்ச் ஸ்டிக் இங்கே வச்சோம் அப்படின்னா ரொம்ப பாப்பிங் சவுண்ட் இந்த மாதிரி கிராக்கர்ஸ் வெடித்தா, அதாவது கம்பி மத்தாப்புலாம் வெடித்தா ஒரு மாதிரி பாப்பிங் சவுண்ட் மாதிரி வரும்ல, அதாவது திரியாக போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சவுண்டோட அந்த மேட்ச்ஸ்டிக் அந்த ஃபயர் பேர்ன் ஆச்சு அப்படின்னா அது வந்து H2 கேஸோட ப்ரெசன்ஸ், அந்த டெஸ்ட் டியூப்குள்ளே H2 கேஸ் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் டு த அதர் டெஸ்ட் டியூப், இன்னொரு டெஸ்ட் டியூப் விச் இஸ் கனெக்டட் டு த ஆனோட், இது வந்து கேத்தோடில் நடக்கிறது, இது கேத்தோடில் கனெக்ட் ஆனது. அண்ட் திஸ் இஸ் ஃபார் ஆனோட். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு டெஸ்ட் பண்ணலாம். ஒரு மேட்ச் ஸ்டிக் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மவுத் ஆஃப் திஸ் நம்ம வைக்கிறோம். அண்ட் அந்த ஃபயர் வந்து இன்னும் அதிகமாக எரிய இதில் என்ன டெஸ்ட் பண்ணலான்னா, ஒரு ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல ஒரு நெருப்பை பற்ற வச்சா இன்னும் நிறைய ஆக்சிஜன் சப்ளை ஆக ஃபயர் இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஸோ அதிகமாக கேட்ச் ஆகி பேர்ன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இது வந்து ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸை சொல்லுது. ஓகே, இதுதான் வந்து கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். அண்ட் இதோட ரேஷியோ என்ன சொல்கிறாங்க, 2:1 ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும். ஸோ இதுதான் இங்கே இப்படி எழுதியிருக்கோம். அண்ட் இதுக்கு நீங்கள் டயக்ராம் வரையணும். தேர்ட் கொஷனுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 140 இருக்குது. எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர், இந்த டயக்ராம் 13.1 வரையணும். அண்ட் இதிலேருந்து கிளாஸ் பீக்கர் ஃபிக்ஸ் வித் இதிலேருந்து ஆரம்பித்து டு த ஃபுல் பேரா வித் திஸ் ஈக்குவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஈக்குவேஷனையும் எழுதணும் அண்ட் இந்த டயக்ராம் வரையணும். ஸோ இது பாருங்கள், பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த கருப்பு கலரில் இருக்கிறதான் கார்பன் எலக்ட்ரோட்ஸ். And to the negative which is called as anode, and this is this is anode and this is cathode and anode. Okay, and இங்கே வந்து கரண்ட் பாஸ் பண்ண ஆரம்பித்தோடனே உள்ளே பாருங்கள் எவ்வளோ கேஸஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இது என்ன கேஸ்னு இந்த டெஸ்ட் டியூப் எடுத்து இங்கே பேர்னிங் க்ளோயிங் ஸ்ப்ளிண்ட்னா ஒரு மேட்ச் ஸ்டிக் ஏதாச்சும் அந்த மாதிரி வச்சோன்னா இந்த மாதிரி பாப்பிங் சவுண்ட் வர்றது கண்டிப்பாக ஆனோடில் தான் வரும். அண்ட் இது H2 கேஸோட ப்ரெசன்ஸை சொல்லுது. அண்ட் கேத்தோட்லேருந்து ரொம்ப நல்லா பேர்ன் பண்ணுறது O2 கேஸோட ப்ரெசன்ஸை சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின்.
Explain the different ways by which water gets polluted. Answer. First one, domestic sewage. Untreated sewage contains impurities such as organic matter from food waste, toxic chemicals from household products, and it may also contain disease-causing microbes. First point வந்து sewage என்னென்ன impurities இருக்குது from householdலேருந்து வர impurities எல்லாமே அந்த sewageல தான் கலக்குது. அண்ட் அதில் தான் நிறைய ஆர்கானிக் மெட்டர், அதாவது பழத்தோல், அந்த மாதிரி நிறைய தோல், ஃபுட் வேஸ்ட்லாம் இருக்குல்ல, அந்த பாலித்தீன்ஸ் எல்லாமே போடுறது. அண்ட் டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ், இட் இஸ் ப்ரீடிங் சைட், அதாவது அங்கே தான் நிறைய மல்டிப்ளிகேஷன், நிறைய டிசீஸ்லாம் வந்து உருவாகிறதே அந்த சீவேஜ் தான். அண்ட் செகண்ட் மெத்தட் இஸ் domestic waste and plastics. Plastics block drains, spreading vector-borne diseases such as malaria and dengue. Waste in water bodies negatively impact aquatic life. ஸோ இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ட் சூவேஜ் தான் போய் வாட்டர் பாடிஸில் கலக்குது. அண்ட் இந்த சூவேஜில் பிளாஸ்டிக்ஸ்லாம் நிறைய போட ஆரம்பித்தா அதை ட்ரெயின்ஸை பிளாக் பண்ணி ஒரு வாட்டரை ஸ்டாக்னண்ட்டாக ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி அந்த வாட்டரை வச்சிரும். அண்ட் ஸோ அதனால் நிறையா மலேரியா, டெங்கு அந்த மாதிரி ப்ரீடிங் சைட் ஃபார் மஸ்கிட்டோஸ் நிறையா அது உருவாக்கிடும். அதனால அதில் இருக்கிற வாழ்கிற லைஃப்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் ஆக்சிஜன் சப்ளையும் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கும் அந்த வாட்டரில். ஸோ அதில் நெகட்டிவ்லி இம்பேக்ட் அப்படின்னா அங்கே இருக்கிற அக்வாட்டிக் லைஃப் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இறந்து போயிடும். தேர்ட் ஒன், அக்ரிகல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ். Fertilizers, pesticides and insecticides used in agriculture can dissolve in rainwater and flow into water bodies such as rivers and lakes. This causes an excess of nutrients such as nitrates and phosphates as well as toxic chemicals into the water bodies, and they can be harmful to aquatic life. ஸோ அக்ரிகல்ச்சர் திங்ஸில் பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ் இதெல்லாம் கெமிக்கல்ஸால் இது மேடானது. இது வந்து வாட்டர் பாடிஸில், அதாவது வாட்டர் பாடிஸ், லிவர்ஸ் அதுக்குள்ளெல்லாம் யூஸ் பண்ணும்போது அது கலந்துருச்சு அப்படின்னா இதில் ரொம்ப ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ், கெமிக்கல்ஸ் சச்சஸ் நைட்ரேட்ஸ், ஃபாஸ்பேட்ஸ்லாம் இருக்குது. இது ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கும், ஹார்ம்ஃபுல். அங்கே இருக்கிற அக்வாட்டிக் லைஃப்பை இது அழிச்சிரும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். மெனி இண்டஸ்ட்ரீஸ் release toxic waste such as lead, mercury, cyanides, cadmium, etc. If this waste is unregulated and is released into water bodies, it negatively impacts humans, plants, animals and aquatic life. நிறைய இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான நிறைய ஹார்ம்ஃபுல் திங்ஸ்லாம் இது பண்ணும். லெட், மெர்க்குரி, சயனைட்ஸ், கேட்மியம் இது எல்லாமே ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான மெட்டல்ஸ், சப்ஸ்டன்சஸ். ஸோ இதெல்லாம் தண்ணியில் கலந்து ரொம்பவே பாதிச்சிடும் பிளான்ஸ், அனிமல்ஸ், அக்வாட்டிக்ஸ், இன்னும் ஹியூமன்ஸ் அதை கன்சியூம் பண்ணால் அவங்களுக்கும் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுரும். ஃபிஃப்த் ஒன், ஆயில் ஸ்பில்ஸ். ஆயில் ஸ்பில்ஸ் காஸ் வாட்டர் பொல்யூஷன் விச் இஸ் ஹார்ம்ஃபுல் டு அக்வாட்டிக் லைஃப். ஆயில்லையும் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். அது வந்து வாட்டர் மேலே பட்டோன்னே அக்வாட்டிக் லைஃப், அதில் இருக்க ஆக்சிஜன், அதெல்லாம் வந்து ஆக்சிஜன் உள்ளே ஈஸியாக டிசால்வ் ஆகாது. அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் வந்து ஈஸியாக வாட்டரில் டிசால்வ் ஆகாது, ஏன்னா அது ஒரு டென்ஸ் லேயர் மேலே ஃபார்ம் பண்ணிடும். அண்ட் அக்வாட்டிக் லைஃப்க்கு அது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். சிக்ஸ்த் ஒன், தெர்மல் பொல்யூஷன். Thermal pollution. Water used for cooling purposes is discharged back to a river or to original water source at a rise temperature and sometimes with chemicals. This rise in temperature decreases the amount of oxygen dissolved in water, which adversely affects the aquatic life. அண்ட் தெர்மல் பொல்யூஷன் அப்படின்னா ஒரு வாட்டர் யூஸ்ட் அஸ் கூலண்ட், ஒரு கூலண்ட் பர்பஸ்க்கு இந்த வாட்டர் யூஸ் பண்ணி ரொம்ப அதிகமான டெம்பரேச்சரில் வந்து அதை வாட்டருக்குள்ளே விட்டால் அந்த அதிக டெம்பரேச்சரில் அந்த வாட்டரில் ரொம்ப கம்மியான டிசால்வ்டு ஆக்சிஜன் இருக்கும். ஸோ இது டிப்ளீஷன் ஆஃப் ஆக்சிஜன் அந்த வாட்டர் பாடியில் காஸ் பண்ணும். அண்ட் அக்வாட்டிக் லைஃப்க்கு கம்மியான ஆக்சிஜன் இருக்கனால அக்வாட்டிக் லைஃப்லாம் நிறைய இறந்து போயிடும். அண்ட் மோஸ்ட்டாக இது வந்து கெமிக்கல்ஸால் வரதுனால இது ரொம்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த கொஷின் அவ்வளோதான், டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அண்ட் இது பேஜ் நம்பர் 150 இருக்குது. Sources of water pollution: household detergents,
டொமஸ்டிக் சூவேஜ் அப்படின்னு போட்டால் அதுக்குள்ளே இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதணும். டொமஸ்டிக் வேஸ்ட் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் இதுவும் ஃபுல்லாக. அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ், ஆயில் ஸ்பில்ஸ், தெர்மல் பொல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் இது எல்லாம் தான் காமன் பொல்யூட்டன்ஸ். இது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த லாஸ்ட் கொஷின் இதுதான் இருக்கிறதுலே லாஸ்ட் கொஷின். ஸோ அவ்வளோதான், டீட்டெயில் கொஷின்ஸும் முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த லெசன் அவ்வளோதான். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன் அண்ட் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே நீங்கள் ஃபீல் ஃப்ரீ டு மெசேஜ் மீ. நான் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.